Hello traders, this is episode number 5 and it contains 4 parts which I am going to explain a very important price action concept which is support and resistance level. இந்த 4 பார்ட்ஸையும் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கைடுமே தேவைப்படாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு பார்ட்லேயும் ஒரு டாப்பிக்கை ரொம்ப ஈஸியாக வித்தின் 4 to 5 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு பார்ட்டியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிகிற வகையில் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். விதவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், விச் இஸ் ஃப்ளோர் அண்ட் சீலிங் கான்செப்ட். சப்போர்ட் லெவல் அப்படின்றது ஃப்ளோர் மாதிரி, ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது சீலிங் மாதிரி. இப்போது நம்ம இங்கே நிற்கிறோம், இங்கேருந்து ஒரு பாலை நம்ம கீழே தூக்கி போட்டோம்னா அது ஃப்ளோரில் பட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் சப்போர்ட் லெவல் ஆக்ட் பண்ணோம். ப்ரைஸ் இங்கேருந்து ஃபால் ஆகுறப்போ இங்கே இருக்கிற சப்போர்ட் ஏரியா வந்து ப்ரைஸை திரும்ப மேலே அமுச்சு விட்றோம். அதுதான் சப்போர்ட் லெவல். சிமிலர்லி ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து அதே பாலை நம்ம இங்கேருந்து சீலிங்கை நோக்கி போட்டோம்னா அந்த சீலிங்கில் பட்டு திரும்ப நமக்கு ரிவர்ஸ் ஆகுது இல்லைங்களா? அதே மாதிரி ப்ரைஸ் வந்து மேலே போகிறப்போ அந்த ப்ரைஸை ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் பண்ணி விடுறது தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ சப்போர்ட்னா ஃப்ளோர் மாதிரி, ரெசிஸ்டன்ஸ்னா சீலிங் மாதிரி. இப்போது சப்போர்ட் லெவல்லையும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் ஏன் ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த லைவ் சார்ட்டில் இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதுதான் சப்போர்ட் லெவல். ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸை நோக்கி மேலே போகிறப்போ இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வருது. சப்போர்ட்டை நோக்கி கீழே போகிறப்போ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே திரும்பி போயிடுது. ஏன் இந்த இடத்துலையும் ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகி கீழேயும் மேலேயும் போகுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் செல்லர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, சப்போர்ட் லெவலில் பையர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறப்போ இங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாருமே ஒரே டைமில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனால ப்ரைஸு திரும்ப ட்ராப் ஆகிடுது. அதே மாதிரி ப்ரைஸு ட்ராப் ஆகுறப்போ இங்கே இருக்கக்கூடிய பையர்ஸு அவங்களோட பையிங் ப்ரெஷரை போடுறதுனால ப்ரைஸு திரும்பி மேலே போயிடுது. அதனால தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் சப்போர்ட் லெவல்லையும் உங்களுக்கு ப்ரைஸ் ரியாக்ஷன் நடக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், சப்போர்ட் லெவலில் பையிங் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் சப்போர்ட்டுக்கு வந்த உடனே ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதும், ரெசிஸ்டன்ஸுக்கு வந்த உடனே ப்ரைஸ் ஃபால் ஆகிறதும் நடக்குது. இப்போது இதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மல்டி டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணலாம். இது 1 minute சார்ட்டு. 5 minutesக்கு ஸ்விட்ச் பண்ணோம்னா நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் வரைஞ்ச அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகிருக்கு. இங்கே இது 5 minutes சார்ட். அதே மாதிரி இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு, இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து கீழே வந்திருக்கு, அதே மாதிரி மேலே போய் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து ரியாக்ட் ஆகி திரும்ப சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி தான் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம இப்போ 1 minutலேயும் பார்த்தோம். ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமில் இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலாக தெரியுது. இதை நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்க்கலாம். இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் வரைஞ்சது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் அப்படின்றத நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்வேஸ் யூஸ் பிக்கர் டைம் ஃப்ரேம் டு ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இந்த பார்ட் 1ல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். எதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஹையர் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணால்
இட் வில் பி பெட்டர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் எப்படி வந்து கரெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரையலாம் அப்படின்றத நான் கவர் பண்ணுறேன். இந்த பார்ட்டை ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். சப்போர்ட் அப்படின்றது ஒரு ஃப்ளோர் மாதிரி, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது சீலிங் மாதிரி. சப்போர்ட் லெவலில் பையர்ஸ் இருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செல்லர்ஸ் இருப்பாங்க. சப்போர்ட் இஸ் ஈக்குவல் டு பையர்ஸ் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லர்ஸ் ஏரியா. ஸோ தட் இஸ் இட் அபவுட் பார்ட் 1. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி சேனலோட லிங்க்கை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வில் see you in the next video.